சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நான் ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன். தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஓடிடி கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் வந்து சிஎம் வர வச்சு கண்டிப்பாக ஓடிடி நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் கவலைப்படாதீங்க, தைரியமாக படம் எடுங்க. இன்னொரு சிஎம்களை ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். ரொம்ப நாளாக வந்து இந்த மானியம் வந்து ரொம்ப 7 வருஷமாக கொடுக்காமல் இருக்குது. அந்த கோரிக்கையை வந்து சிஎம்களை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த சிறிய தயாரிப்பாளருக்கு அனைவருக்கும் இந்த மானியம் வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் ஒரு படத்துக்கு தர மாதிரி பேசியிருக்கோம். கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சினிமாவை தெரிஞ்சவர், அதனால் அந்த கோரிக்கை வச்சுருக்கோம். அடுத்து வந்து என்னென்னாக்கா அந்த சின்ன சின்ன படம் எல்லாம் வந்து விளம்பரம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கார்பரேஷனில் வந்து இந்த வால் போஸ்டர் ஓட்டினா அந்த கீச்சு போட்டுடுறாங்க. ஏன்னா சின்ன படத்துக்கு அடையாளமே வால் போஸ்ட்டு தான். இந்த வால் போஸ்டர் பார்த்து தான் நிறைய பேருக்கு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வராங்க. அது சிஎம்களை இந்த குறையெல்லாம் சொல்லியிருக்கோம். தயவுசெய்து எங்களை வாழ விடுங்க, சினிமாவை தெரிஞ்சுங்க. நீங்கள் இந்த வால் போஸ்டர்லாம் கீச்சு போட வேணான்னு கார்பரேஷனுக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தயவுசெய்து சினிமா இனிமே ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் தைரியமாக இருங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்திருக்கார், வீர செயல் படித்த செல்வமணி அண்ணன். அவர் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு என்னத்துக்கு பயம்? தைரியமாக படம் எடுங்க. வெற்றி வெற்றி வெற்றி.